அழகாஸ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி அவுட் கார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 11 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விளக்கணும் வாழ வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். போன எபிசோடில் பயங்கரமான சம்பவத்தை பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் நம்ம வச்சு கழுத்தை தெரியாடி அப்படின்ற மாதிரி ஹீரோவே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு பார்த்துருப்பான் ஷாக்கோட. என்னதான் நடக்குதுன்றதை இதுக்கப்புறம் ஒன்றும் ஒரே ஒரு எபிசோடு தான். அடுத்த எபிசோடோட முடிஞ்சிடும் இந்த சீசன் 1. சீசன் 2 கண்டினியூஸாக நான் கண்டிப்பாக போட தான் போகிறேன். அதுக்குமே இந்த சீரிஸை தொடர்ச்சியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பங்கள். சரிங்க இஸ்லாம், இதோட கதைக்குள்ள போலாமா? ஓஹோவும் ஆமா, உங்க தாத்தாவை கொன்னது நான் தான். ஏன்டி இப்படி பண்ண? உன்னை கொல்ல போறன்ற மாதிரி சோழன் நம்ம பக்கம் கடுப்பா வரான். டேய் கும்பிடுறா, அவ எதுக்கு கொன்னா எப்படி கொண்டான்ற விஷயம் தெரியாம நீ டென்ஷன் ஆகுது தப்புடா. ஆனா அந்த டைம் ஜோயனுடைய அப்பா எழுந்துச்சு, நீங்க எந்த ஒரு ரகசியத்தையும் மறைச்சு இப்ப பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிற நிலைமை வந்தாச்சு. நான் எல்லாத்தையுமே சொல்றேன் சோரன். நான் ஆமுவை பத்தியும் என்னை பத்தியும் நான் எல்லாத்தையுமே உனக்கு சொல்றேன். ஆமாவா? யார் அது? ஓஹு தான். நான் ஆமுன்னு கூப்பிடுவேன். எனக்கும் இவளுக்குமான கனெக்ஷன்றது என்னுடைய சின்ன வயசுல இருந்தே இருக்குது. ஓஹுவை நான் இன்னமும் இப்போ ஆமுன்னு தான் கூப்பிடுவேன். 12 வருஷத்துக்கு நான் முறையா ஆமாவை மீட் பண்ணி எப்பனா கிட்டத்தட்ட 1944. ஹீரோ கேட்டுட்டு ஷாக் ஆவா, என்னது 1944? அப்ப பார்த்தா இவளுக்கும் உனக்கு ஒரே வயசு தானே இருக்கணும், இவன் இவ்வளவு எங்க இருக்கா, யாரு இவன்ற மாதிரி ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவான். அப்புறம் நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. அப்ப ஜோயோனுடைய சின்ன வயசுல அவன் வாழ்ந்த கிராமத்தை ஒட்டி இருக்கிற ஒரு குகைக்குள்ள பார்த்தா நம்ம ஓஹோ வந்து படுத்து கிடக்குறான். அவளை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் சடங்கு மாதிரிலாம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் இருக்கு பாக்கிறதுக்கு. அதுக்கான ரகசியங்கள் எல்லாமே இப்ப தெரியாது, சீசன் 2வும் தெரியாது. கண்டிப்பா சீசன் 3 சீசன் 4க்கு அப்புறம் தான் ரிவீல் ஆகும். அப்பதான் அவன் முறையா கண்முழிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் வந்து காட்டு வழியா ஒரு 2 பேர் போயிட்டு இருக்கானுங்க. அந்த வில்லேஜை சேர்ந்தவனுங்க போற வழியில நம்ம ஓஹோ அந்த இடத்துக்கு வரும்போது இவனுங்க பார்த்து ஷாக் ஆவானுங்க. யாரா இந்த பொண்ணு காட்டுக்கு நடுவில் இவ்வளவு அழகா இப்படி வந்து நினைக்கிறான், இவ்வளவு நம்ம இந்த வில்லேஜ்ல பார்த்ததே கிடையாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் அவனுங்க பார்த்துட்டு டக்குன்னு பார்த்தா அதுல ஒருத்தன் தப்பா நடந்து பாக்குறான் நம்ம ஓஹோ கிட்ட. அந்த டைம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம ஜோயோன் அப்பாவோடைய அப்பா அம்மா, அதாவது தாத்தா பாட்டி, அவங்க 2 பேரும் வந்து நம்ம ஓஹோவை காப்பாத்திருக்காங்க. அவனுக்கு 2 பேரும் அடிச்சு தத்துட்டு, யாருமா நீ இந்த ஊர்ல புதுசாகிற, நீ நல்லா தானே இருக்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கேட்டு வந்திருப்பாங்க அவளை. அப்புறம் நம்ம ஜோயோனுடைய அப்பாவை கூப்பிடுறாங்க. அவரு பேர் பார்த்தா பப்புன்னு கூப்பிடுறாங்க அவங்க அம்மா. டே பப்பு, இங்க பாரு, இதுக்கப்புறம் இவங்க உனக்கு ஒரு அக்கா மாதிரி. அப்போ பார்த்தா அவருக்கு வயசு வந்து 9 வயசு தான். அவருடைய உண்மையான பேர் வந்து ஜோசோ. ஜோசோவுடைய அப்பா வந்து ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாரு. ஏமா இந்த பொண்ணு என்ன ஒரு வார்த்தை கூட பேசாம கம்முன்னு இருக்கா, இவ ரொம்ப விசித்திரமா இருக்காளே. ஒருவேளை பணக்கார வீட்டு போனாரு போல, அவ துணியெல்லாம் பார்த்தா அப்படின்னு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு பணக்காரங்களும் இந்த மவுண்டன்ஸ்ல இருந்து நான் பார்த்தது இல்லை. கண்டிப்பா வேற இடத்துல இருந்தா வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இதுலயே அவங்களுக்கு தகராறு ஆயிடுது, இந்த பொண்ணை வச்சுக்கலாமா இல்ல இந்த இடத்த விட்டு அனுப்பலாமான்னு. வெளியே அனுப்புறது ஆபத்துன்றது அதுக்கப்புறம் அவங்க உணர்ந்துடுறாங்க இவளை. அதுக்கப்புறம் ஜோசோவுடைய அப்பா டவுனுக்கு போயிட்டு நிறைய விஷயங்களை இவளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா ஒன்னத்தையே கண்டுபிடிக்க முடியல, இவ எங்க இருந்து வந்திருக்கானு. அதனால இவங்களுடைய வீட்லயே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து ஒரு போர் நடந்திருக்கும். கரெக்டா எனக்கு தெரிஞ்சு 2ஆம் உலக போர் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், 1940 டைம்ல. அதுதான் அந்த பையன் தெளிவா சொல்றான். அந்த ஒரு வாருக்கு அப்புறம் அதுல தப்பிச்ச நிறைய மக்கள் வந்து வில்லேஜா இணைஞ்சு விவசாயம் பண்ணி நல்லா வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்ன வரைக்குமே ஓஹோ வந்து அந்த வில்லேஜ்ல இருக்க யாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு பேச மாட்டான். அதுல இருந்து எல்லாருமே அவளை ஆமான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவளுக்கு எல்லா விதமான விஷயங்களும் புதுசா இருக்கிறதுனால ஒரு நாய்க்குட்டியை பார்த்து கூட சாப்பிட்ற ஐட்டம் நினைச்சு பண்றா. அதுக்கப்புறம் அவங்க அதுகிட்ட இருந்து பிரிச்சு வரதுக்கு பெரும் பாடாயிடுச்சு. இவளுக்கு பெரிய லெவல்ல எந்த விதமான நாலேஜும் இல்லைன்றது தெரியுது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சில மாசங்களையே எல்லா விதமான விஷயங்களையும் கத்துக்க ஆரம்பிச்சான். எப்படி கேஷுவலா பேரை வச்சு கூப்பிடுறது எல்லாத்தையும் புரிஞ்சுக்குதுன்னு. அதுக்கப்புறம் அவளுடைய பேர் மட்டும் தான் அவளுக்கு இருக்கிறதுல ஞாபகம் இருக்கு, ஃபூ ஓஹோன்னு. அதுதான் என்னுடைய உண்மையான பேருன்னு இவங்க கொடுத்த அந்த நாலேஜ் மூலமா இவங்களுக்கு அதை வெளிப்படுத்தி காமிக்கிறான். அவங்களுமே புதுசா இருக்கின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆமா, நல்லாவே லாங்குவேஜ் கத்துக்கிறதுல நம்ம ஜோசோ மட்டும் தெளிவா இல்ல, அவங்க அம்மா போட்டு அடிக்கிறாங்க. அந்த பொட்டை பிள்ளை வேற எப்படி நல்லா படிக்குது, நீ என்ன பண்ணிக்கிற தண்டடா, நீ நான் என்ன பண்றது, என் மரமாட்டே ஏற மாட்டேது அப்படின்னு போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க அம்மா பார்த்தா, ஆமா உனக்கு உன்னுடைய பாசம் நடந்த மெமரிஸ் எதனா ஞாபகம் இருக்கா, உன்னுடைய ஃபேமிலி, நீ எந்த ஊர்ல இருந்து வந்த, உன்னுடைய வீடு எங்க இருக்கு, அதெல்லாம் கேட்க திடீர்னு பார்த்தா அவளுக்கு தலைவலி ஆரம்பிச்சிடும். அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிருவான். டக்குன்னு போயிட்டு ஜோசோ அந்த வில்லேஜோடைய மருத்துவரை கூட்டின்னு வரான். அவங்க அம்மா உணர்வு பக்கம் ஆறுதலா சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்க்க இந்த இடத்துல பார்த்தா அவ தியானம் பண்ணிட்டு இருக்கா. அம்மா என்னமோ பண்ணிட்டு இருக்காவ. இல்லப்பா நான் அவளுக்கு மனசுக்கு ஆறுதலா சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏஞ்சி உக்காஞ்சி தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த டைம் அந்த தாத்தாவும் இந்த விஷயத்தை பார்த்துட்டு, கண்டிப்பா இது கோஷி சோட்டேன், என்ன தாத்தா சொல்றீங்க, இது கைண்ட் ஆஃப் ஒரு கீ பவர் மாதிரி தம்பி. கீயா இதை வந்து நிறைய பேர் மக்கள் வெளி உலகத்தை சேர்ந்தவங்க கிட்ட சைக்கிக் பவர்லாம் இருக்கும்னு, அவங்க கிட்ட இருக்கிற அந்த சூப்பர் பவர்ஸை பயன்படுத்தி பயங்கரமான விஷயங்களை மாற்ற முடியும்னு கேள்விப்பட்டிருக்கேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்க கிராமத்துல யாருக்கிட்டே சொல்லிக்காதீங்க. கண்டிப்பா இவருடைய பாஸ்ட் பத்தின விஷயத்தை நீங்க கேட்டு இந்த மாதிரி ஆயிருக்குன்னா திரும்ப அதை கேட்காதீங்க. அதுக்கப்புறம் ஜோசோ போயிட்டு தனியா உட்காந்து அவகிட்ட கேட்கறான், உங்களுக்கு எதுக்காக நாங்க பாஸ்ட் பத்தி கேட்ட உடனே தலைவலி வந்து அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்க, நீங்க பண்ணது என்ன பண்ணீங்க, அது கீ ட்ரைனிங்கா, யார் உங்களுக்கு கத்து கொடுத்தது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப காலங்கள் முன்னாடி நான் இதை பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது, அதனால தான் அதை திரும்ப
பண்ணேன் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடியா. ஆனா அது பண்ண உடனே என் தலைவலி நின்னுடுச்சு. அப்பனா அது பிரமாதமான விஷயம் தானே. அது நீயும் நினைச்சா பண்ண முடியும் பப்பு. அதை ஃபீல் பண்ணு. அது உனக்குள்ள அதை உணரு. நீ உன்னால உணர முடியுதா? வேணா என்ன மாதிரி நீ உட்காந்து ட்ரை பண்ணி பாரு. அதுக்கப்புறம் அவன் சொல்லி கொடுக்க அவனுக்கு சுத்தமா புரியாது. இந்த மாதிரி உட்காந்து பண்ணா மட்டும் வந்துருமா, எனக்கு ஒண்ணுமே தெரியலன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இரு வெயிட் பண்ணு, வரலன்னா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அதுக்கான ஹெல்ப் பண்றா. அந்த பையன் திரும்பியும் ட்ரை பண்ணதுல ஒரு கட்டத்துல அது வர ஆரம்பிச்சிடும். அவனால உணர முடியும் உள்ளுக்குள்ள அந்த பவர் எல்லாமே. அதுக்கான காரணம் என்னன்னா இவனுடைய மைண்ட் ரொம்பவும் பிளாங்கா இல்லாம எதையோ போட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தொடர்ச்சி ஆமா கூட சேர்ந்து அந்த கீப் அப்புறம் விஷயங்களை வந்து கத்துறதுக்காக அவ கூட பிராக்டிஸ் பண்ணவே ஆரம்பிச்சான். அவங்க அம்மா இன்னொரு பக்கம் வில்லேஜ்ல இந்த விவசாயம் பண்ணும்போது ஒரு பாட்டு பாடுறாங்க. நம்ம ஊர்ல எப்படி விவசாயம் பண்ணா அந்த பாட்டு பாடுவாங்களோ அந்த மாதிரி அந்த ஒரு பாட்டு அவ கேட்ட உடனே, அம்மா நீங்க என்ன பேசுறீங்க, அது பேசுறது இல்ல, அது ஒரு பாட்டு. நம்ம ஒரு வேலை செய்யும் போது எந்த ஒரு கலைப்பும் தெரியாம அது சக்சஸ்ஃபுல்லா முடியுதுக்காக அதை பாடுவோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீயும் ட்ரை பண்ணி பாரு, என் கூட சேர்ந்து பாடுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க கத்து கொடுக்க அவளுமே அதை சூப்பரா பாட ஆரம்பிக்கிறான். இப்படியே ரொம்பவும் நாட்கள் நல்லா போக ஆரம்பிச்சது. ஆனா கிட்டத்தட்ட 1949 அப்புறம் இவங்க ஃபேமிலியில வேற ஒரு வீட்டை சேர்ந்தவங்க, அதான் இவங்க சொந்தக்கார மாதிரி, இவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து ஆமாவை கல்யாணம் பண்ணியதுக்காக பொண்ணு கேட்டு வந்திருப்பாங்க போல. அதுக்கு வந்து அவங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. இவ எங்க போனாலும் நிம்மதியா இருக்க மாட்டா, அவங்க இவளை ரொம்ப மோசமா தான் நடத்துவாங்கன்னு. ஏன்னா இவளுக்கு அந்த விஷயங்கள்லாம் நிறைய தெரியாது. அவங்க அப்பாவுமே நானுமே ஒத்துக்கலன்ற மாதிரி சொல்லிடுறாரு. என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஆமா குட்டி இந்த விஷயத்தை கேட்கணும். ஏன்னா அவளுடைய ஒப்புதல் இல்லாம இந்த விஷயத்துல நம்ம கட்டாயமா பண்ண முடியல. ஆனால் நம்ம பப்பு வந்து கடுப்பாயிடுவான். என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும், கண்டிப்பா நான் அவளை வேற ஒருத்தங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம் கொடுக்கவே மாட்டேன், அவங்க இங்கே இருக்கணும். பரவாயில்லையே இந்த பையன் இந்த அளவுக்கு உணர்ச்சிகரமா பேசுறான், நம்ம பையன் வளர்ந்துட்டால. ஆமாமா இவன் ரொம்ப க்ளோஸா பழகிட்டான், இவன் எதுக்கு தேவையில்லாம இப்படி அவளை தடுத்து நிறுத்தின தெரியல மேரேஜ் பண்றது கூட. என்னமா பேசிட்டு இருக்கீங்க, அவங்க நம்மள ஃபேமிலியில ஒருத்தங்க, நம்ம கூட இங்க ஃபேமிலியா அவங்க வாழ்றதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம வெளியில அவங்க போயிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி அவன் சொல்ல வெக்கப்பட்டினே சொல்றான். ஜெய் கண்டிப்பா ஆமாவா என்னுடைய ஒன்னா மாத்தணும் ட்ரை பண்றியா, நீ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, உனக்கு வயசு என்ன அம்மா என்ன பேசுறீங்க, நான் அப்படிலாம் ஆசைப்படல ஒன்னும், நீங்களே என்ன தூண்டி விடாதீங்க. இந்த பையன் சொல்றதுல உண்மை இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஆமுக்கு வெளி உலகத்தை பத்தி பெருசா எதுவும் தெரியாது. வேற ஒரு ஃபேமிலியில இருந்தாலும் அந்த இடத்துல வாழ முடியாது. நம்ம கூட அவ இதே இடத்துல இருந்தா மட்டும் தான் ரொம்ப நல்லா இருப்பான். அதுக்கப்புறம் ஆமா கிட்ட போயிட்டு அவங்களும் கேட்கறாங்க, உனக்கு யாரா பிடிச்சிருக்கீங்க, நீ என்னுடைய பப்புவை பத்தி என்ன நினைக்கிறேன், உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு விஷயம்லாம் சகஜமானது. வயசு அதிகமா வயசு கம்மியா இருக்கவங்களை கல்யாணம் பண்ணலாம். ஆனா அவளுக்கு இந்த பிடிக்கிற விஷயம்னாலே என்னன்னு தெரியல, என்ன பிடிக்குதுன்றீங்க எனக்கு புரியலையாது. அவர் ரொம்ப யோசிச்சா திரும்பிய தலைவலிக்கும் சொல்லிட்டு வேணா போதும் அப்புறமா இதை பத்தி பேசிக்கலாம் எங்க மனுஷன் அதுக்கப்புறம் பார்த்தா ஆமோ நைட்டு ஃபுல்லா அந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறா, பிடிக்குதான் என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அம்மாவும் ஆமா இதை பத்தில யோசிக்காத தூங்கு. ஆனா அதை ஓவரா யோசிக்கிறதுல தலைவலி திரும்பவும் வர, நீ தேவையில்லாம எதுவும் யோசிக்காதுன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் அமைதியாயிடுவான். இப்படியே நார்மலா போயிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தா அந்த வில்லேஜ் கொள்ளையர்கள் வந்து தாக்குறாங்க. இந்த மங்கோலியர்கள் பரம்பரையை சேர்ந்தவனுக்கு போல. எவ்வளவுதான் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுங்க, இந்த பையன் அதை வச்சுட்டு இருக்கான் மாதிரி நம்ம பப்பு கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த சாப்பாடையும் வாங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றான். அப்ப சரியா விறகெல்லாம் வெட்டிக்கின்னு நம்ம ஆமாவும் அங்க வரான். இங்க இருக்கிற ஒருத்தனையும் கண்டுக்காம வந்துட்டு இருக்கா. பொண்ணு தானே என்ஜாய் விளையா இருக்கும்பா, பொண்ணு இங்க வா. ஆனா அவங்க அப்பா வந்து போவாதமா இங்க வாமா. ஆனா ஒருத்தன் வந்து கையை பிடிச்சி இருக்கிறதுல இவரு போயிட்டு கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க, அவளுக்கு எதுவும் தெரியாது, அவன் அப்பாவே இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற மாதிரி. ஆனா குறுக்கால வர அவரையும் கொண்டு போறானுங்க. இதை பார்த்த உடனே அப்பாவும் அம்மாவும் ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா பாய் பசங்க பண்ணிட்டீங்கன்னு சண்டை போறதுக்காக போக நம்ம பப்பையும் போட்டு அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆள் இழுத்துன்னு போகும்போது ஆமா இந்த ஃபீலிங் எல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட போறோம். எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு இது, நீங்க அழுவதை நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆண்டி, ஏன் நீங்க அழுவுறீங்க, என்ன இங்க நடந்துட்டு இருக்கேன், ஏன் அங்கிளையும் பப்புவையும் அடிச்சாங்க, சிரிக்காம நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, அந்த பாட்டு பாடுங்க, அப்பதான் உங்களை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இப்பதான் புரியுது, நீங்க அந்த பாட்டு பாடுறதுனாலதான் உங்களுக்கு என்ன ரொம்பவும் பிடிக்கும் ஆண்டி, உங்க எல்லாருமே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆனா அவங்க மன வருத்தத்துல அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுருவாங்க, எப்பவுமே எங்களுடைய எமோஷன் உனக்கு புரியாதாமோ, அழுவாதீங்க, உங்களை சந்தோஷமாகணும் நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க, எனக்கு இப்பதான் புரிய வருது இந்த விஷயம்லாம். என்ன ஹாப்பி ஆகணும்னா என் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டான், என் பையனையும் காயப்படுத்துறானுங்க, இவனுக்கு ஒருத்தனையும் கூட அவன் எல்லாரையும் கொண்டினா அப்ப நான் சந்தோஷமாகனு சொல்லிட்டு கத்த. அந்த டைம் கரெக்டா ஒருத்தன் வந்து என்னது கொல்ல போறாள் இவ, எவ்வளவு சேர்த்து நாங்க வேற விதமா என்ஜாய் பண்ண போறோம் இன்னைக்கு நைட் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வருவான், பல்ல உடைப்பா பாருங்க. சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரியே இவனுக்கு எல்லாரையும் நான் கொல்றேன், நீங்க அப்ப ஹாப்பி ஆனா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய வெறும் கையாலேயே கொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவளுடைய பாஸ்ட் லைஃப்ல இருந்த பவர்ஸ் எல்லாமே வெளிப்படுத்த காமிக்கிறான். ஜோசோவுடைய அம்மாவே பார்த்துட்டு இந்த விஷயத்த ஷாக் ஆவாங்க. அந்த டைம் பப்பவும் ஏஞ்சி பார்ப்பான். அப்போதான் என்னுடைய வாழ்நாள நான் முறையா பார்த்தேன். ஆமோ எங்க அம்மா ஹாப்பியா இருக்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்த கொள்ளக்காரங்களை எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிச்சான். அப்பதான் புரிஞ்சுது அவுட் சைடர்ஸ்னா எப்படியாப்பட்ட ஆளுங்கன்னு. அதுல அவ்வளவு சுத்தி அவ்வளவு ஆன்மா இருக்கும், செத்தவனுங்க ஒவ்வொருத்தனும். வில்லேஜ் சேர்ந்தவங்க எல்லாருமே அவ ஹியூமன் இல்ல, அவ ஒரு மான்ஸ்டர், இந்த இடத்த விட்டு வெளியே போன்ற மாதிரி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அவ இருந்த வச்சுதான் இப்போதைக்கு இவளை காப்பாத்தி விட்டானுங்க. இவனுக்கு நடனா இப்பயே போக சொல்றானுங்க, சரியான ஆளுங்க. இந்த மாதிரி தான் ஊர்ல 4 பேர் இருக்கிறதுனால உருப்படவே மாட்டேங்குது சமூகம். எல்லாரும் வெளியே போன்ற மாதிரி பயத்துல சொல்ல ஆரம்பிக்க அவளுமே கம்முன்னு போயிடுவா. ஆனா பப்புவும் அவங்க அம்மாவும் வந்து எங்க போற, ஆம்போ எங்களை விட்டு போவாத, இல்ல எல்லாருமே என்ன வெளியே போதுன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் போறேன். ஆமா இது எல்லாமே என்னுடைய தப்பு தான், நான் தான் ஒண்ணு தேவையில்லாம அவங்க எல்லாரையும் கொல்ல சொல்றேன். வில்லேஜ் விட்டு போவாத, நீ என்னுடைய ஃபேமிலியில ஒருத்தி, என்னை விட்டு பிரிஞ்சுனா இதுக்கப்புறம் எங்களுக்கு யார் இருப்பான் அப்படின்னு அவங்க கட்டி பிடிச்சி அன்பை வெளிப்படுத்த. அந்த ஒரு சமயத்துல ஆத்தங்கரை வரமா அவங்க இருக்கும் போது எல்லா விஷயத்தையும் பேசி புரிய வச்சாலும் அவ கடைசியில பார்த்து திரும்ப வந்து நிக்கிற இடம் ஒண்ணுதான். இதுக்கப்புறம் தயவு செஞ்சு யாரையும் கொல்லாத, கண்டிப்பா நான் கொல்ல மாட்டேன், ஆனா நீங்க தானே என்ன கொல்ல சொன்னீங்க, அதனாலதான் அவங்களை கொன்னேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்ன உடனே அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. கண்டிப்பா இவளுக்கு எமோஷன்ற ஒரு விஷயம் இல்ல உள்ளுக்குள்ள, அப்படி இருந்தா அவ திரும்பி நான் சொன்ன விஷயத்த சொல்லியிருக்க மாட்டான். உண்மையிலே ஒரு மனுஷனா இருந்தா எந்த ஒரு உணர்வா இருந்தாலும் சொன்ன உடனே திரும்ப அதை செய்யாம இருப்பதுதான் ட்ரை பண்ணுவான். அப்ப நான் ஒரு
ஆர்டர் கொடுத்தா அதை அப்படியே செய்யற மாதிரி இவ செஞ்சிருக்கான். அப்போ இவன் மனுஷ ஜென்மமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தன்னுடைய பையனை கூட்டின்னு வெளியே ஒரு கிளம்புறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆமோ கிட்ட அதே இடத்துல இருக்க சொல்லி ஏமாத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அவ நாள் கணக்குல அதே இடத்துல இருந்துருவான். அம்மா எதுக்குமா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க, அவ ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது, அவளுக்கு எமோஷன்றது உனக்கு தெரியல, அவளோட இருக்கிறதுல நீ ஒன்றும் பண்ண போறது இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க அவளை. அந்த வருஷத்தோட நான் கிளம்பினவன், அதுக்கப்புறம் நான் திரும்ப ஆமாவை எப்பவுமே பார்த்தது இல்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்ல அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும், அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோல நோட்டீஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோ தான் கடைசி வீடியோ, மறக்காம அதையும் பாத்துருங்க.